அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கும்ப ராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசியில் செவ்வாய், ராகு, புதன், 2 சூரியன், சனி, சுக்கிரன், 5 குரு, 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். ஜென்ம ராசியில் செவ்வாயும் ராகுவும் இருப்பதால் கோபத்தை கட்டுப்படுத்தல் வேண்டும். அதிக உணர்ச்சி வசப்படுதல் கூடாது. 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியனும் சனியும் இருப்பதால் அடிக்கடி வீண் வம்பு வழக்குகள் தங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். பழகும் நபர்களிடம் பார்த்து பழகுதல் வேண்டும், பொறுமை வேண்டும். நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வர். நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் சூழ்நிலையை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பணி சுமை இருந்தாலும் உங்களுடைய தனி திறமையால் அந்த காரியங்களை நல்ல விதமாக சாதித்து காட்டுவீர்கள். பிறரால் முடிக்க முடியாத வேலைகளை தாங்கள் எளிதாக முடிப்பீர்கள். மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்படக்கூடிய நேரம். நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர், போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். தன குடும்ப அதிபதி குரு 5 இருப்பது மிக சிறப்பு. பொருளாதாரத்தில் எதிர்பாராத வகையில் மேன்மை உண்டாகும். குரு பகவான் பலம் பெற்று உங்களுடைய ராசியை பார்ப்பதால் உங்களுடைய எண்ணங்களின் புது பொலிவு தோன்றும். வெகு நாட்களாக தள்ளிப்போன முயற்சிகள் அனைத்தும் நல்ல விதமாக நடந்தேறும். உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம், மதிப்பு, மரியாதை கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளோருக்கு புதிய பதவிகள் தாராளமாக கிடைக்கும். விருந்தினர்களை உபசரித்து மகிழ்வீர்கள். புதிதாக வீடு கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் தற்போது நிறைவேறும். ராசியில் ராகுவும் செவ்வாயும் இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதால் மனைவிக்கோ கணவருக்கோ அடிக்கடி உடல்நல குறைபாடுகள் உண்டாகலாம். நண்பர்களிடம் பார்த்து பழகுதல் வேண்டும். கருத்து வேறுபாடு கூடாது. கணவன் மனைவி ஒற்றுமைக்கு 3ஆம் மனிதர்களால் பிரச்சனைகள் வரலாம். பழகும் நபர்களிடம் பார்த்து பழகுங்கள். சனிக்கிழமைகளில் சிவன் கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்கள். தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை படியுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். தற்போது தங்களுக்கு சாதகமான கிரகம் குரு பகவான். குரு 5 இருந்து தேவைக்கு ஏற்ற பணம் வந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். 5ஆம் பார்வையாக உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கிறார். அதில் தாங்கள் கவனமாக நல்லபடியாக இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருங்கள். தொழில் துறையில் அகலக்கால் வைத்தல் கூடாது. மற்றபடி இந்த வாரம் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.